ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு காசு பணம் அதிகமாக இருக்கும், அதாவது தேவைக்கு மேலேயே அதிகமாக இருக்குது. நல்ல வருமானம், பிஸ்னஸ் நல்ல அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டமே இல்லை, நினச்சதை நினச்ச நேரத்தில் நம்ம வாங்க முடியும். அது தேவைக்கேற்ற நகைகளும் இருக்குது. நம்மளுக்கு வெள்ளி, வைரம், வைடூரியம், பிளாட்டினம், தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே மனசு நிம்மதி இல்லை. அதாவது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. என்னால் எல்லாமே முடியுது, ஆனால் எல்லாமே வாங்க முடியுது, நினச்ச இடத்துக்கு போக முடியுது. காஸ்ட்லியான காரு, பங்களா எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு மனசு நிம்மதியே இல்லை. என்னோடய வாழ்க்கை முழுமையே அடையலை. அது ஏன், எதனால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கும். சரிங்களா? எல்லாருக்குமே காசு பணம் நகை எல்லாமே இருந்தாலுமே ஒரு சிலரோட வாழ்க்கை முழுமையே அடையாது. அதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தாங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? காசு பணம் சம்பாதிச்சிடலாம். சரிங்களா? இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஒரு குடும்பத்தை உருவாகணும். குடும்பம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் குடும்பம்னா என்ன, அதில் யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர் இருந்தால் அது குடும்பம் ஆகாது. சரிங்களா? இப்போ கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன விசேஷம் இல்லையா, என்ன நல்ல விஷயம் இல்லையா, ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு, ஏதாவது குறைகள் இருக்கா, இல்லை உனக்கு ஏதாவது குறையாண்டு அதான் பொண்ணு வீட்டில் சைட்லேயும் சரி, மாப்பிள்ளை வீட்லேயும் சரி, பல பிரச்சனைகள், நம்ம வீட்டில் ஒன்றும் பேச மாட்டோம். ஆனால் அடுத்தவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன போயிடுச்சு பாருங்கள், போய் அந்த மருந்தை குடிங்க, இந்த மருந்தை குடிங்க, டாக்டரை பாருங்கள், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் முழுமை அடையுது அப்படின்னாவே, ஒருத்தரோட வாழ்க்கை முழுமை அடையுது அப்படின்னாவே கல்யாணம் முடிக்கிறதோட முழுமை அடைஞ்சிடாது. சரிங்களா? அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் குழந்தை இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? குழந்தை இல்லைன்னா அந்த குடும்பத்தில் என்னதான் வசதி இருந்தாலுமே சந்தோஷமே இருக்காது. என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம குழந்தைங்க சேட்டை பண்ணுறாங்கன்னா நம்ம கோவம் வரும். கோவம் வந்தாலுமே கொஞ்சம் நேரத்தில் அதோட சிரிப்பை பார்த்தோன்னே நம்மளுக்கு சந்தோஷமாயிரும். சரிங்களா? இப்போ குழந்தை இல்லாத வீட்டில் பாருங்களேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, வராங்க, வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, அதாவது தேவையான செல்வம்னா சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை செலவு பண்ண முடியல. எதுக்காக செலவு பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க ஒரு சில வீட்டில். சரிங்களா? நிறைய, அதாவது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்கிறத பகிர்ந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு. இப்போ நம்ம வேலைக்கு போகணுன்னா யாருக்காக வேலைக்கு போவோம்? பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைகளுக்கு இப்போ தீபாவளி வரப்போகுது, பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், எல்லோரும் நான் சந்தோஷமாக இருப்பாங்க, என் பிள்ளைய நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது அதை நான் சந்தோஷமாக கொண்டாடணும், பிள்ளைக்கு வீடு வாங்கணும், காடு வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பிள்ளைக்காக நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதே பிள்ளைகள் இல்லாத வீட்டில் நினச்சி பாருங்கள். அவங்க செலவு, அதாவது நிறைய செல்வம் இருந்தாலுமே அதை வேஸ்ட்டு தான் அது. ஏன்னா அவங்களும் செலவு அவங்க யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்தோடனே வீட்டில் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதை போர் அடிச்சு போயிடும். அதனால என்னென்னா நிறைய பிரச்சனைகள், விரிசல்கள் அப்படி அந்த மாதிரி ஆகி போயிடும். ஆனால் இது குழந்தைகள் இருக்க வீட்டில் பாருங்கள், நம்ம என்ன தான் சண்டை போட்டாலுமே இந்த குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஏற்பட்டுரும். குழந்தைய பார்த்தோன்னே நீ பேசுனா பேசிட்டு போடி, நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ சம்பாரிச்சு போடாட்டி பரவாயில்லையா, என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கேன், என் பிள்ளைகளுக்காக நான் உழைக்கணும், என் பிள்ளைகள் இருந்தால் எனக்கு போதும், என் பிள்ளைகள் முகத்தில் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிள்ளைகளுக்காகங்கிறோம். பிள்ளைகள் இருந்தாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்னால் உங்களோட வாழவே இஷ்டம் இல்லை, நீ எப்போ தான் போவியோ, உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன், நான் தனியாக போகிறேன் அப்படி இப்படிமா. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போனாலுமே பிள்ளைகள் இருக்காங்க. சரி, நான் பிள்ளைகளுக்காக தான் இருக்கிறேன், உனக்காக இல்லை, என் பிள்ளைகளை வளர்க்கணும், என் பிள்ளைகளுக்காக நிறைய சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்காக தான் இருக்கேன் அப்படின்பாங்க. இது என்ன, அதாவது 2 பேருக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்களால பிரிய முடியல. அப்போ 2 பேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க மட்டும்தாங்க.
அந்த பிரச்சனை இப்போ என்னன்னா தொழிலில் வந்து ஏதோ பிரச்சனை, வேலைக்கு போகிற இடத்துல நிறைய கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அதுவே இப்போ வீட்டில் இருக்கவங்க இப்போ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பிள்ளைகளோட வந்து நம்மளை ஆசையாக பேசும்போது, சந்தோஷமாக நம்ம கூட கொஞ்சும்போது, விளையாடும்போது நம்மளுக்கு அந்த கவலைகள் பூரா மறந்து போயிடும். நம்ம பிள்ளைகள் அது முகத்தை பார்த்தாவே, அது சந்தோஷத்தை பார்த்தாவே நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அடுத்து வந்து பிள்ளைகளுக்கு கடைகளை கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், நீ சாப்பிட்டியா அப்படின்னு பிள்ளைங்க நம்மளை கேட்க, நம்ம வந்து பிள்ளைகளை கேட்க, அது ஒரு என்னன்னா அதாவது சொல்ல முடியாத ஒரு ரொம்ப அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே கிடைக்குங்கிறது இல்லை. கிடைச்சவங்க எல்லாத்தையுமே கொடுத்து வச்சவங்க, கிடைக்காம நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது கிடைக்காதவங்களுக்கு, குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும், சரிங்களா? அதனால் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வீட்டில் வந்து என்னென்னா குழந்தைகளோட மதிப்பு தெரியாது. அப்படி இருக்காதிங்க. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் இந்த குழந்தைகளோட மதிப்பு. குழந்தைகளை இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து குழந்தைகளை படிக்க வைங்க, சரிங்களா? படிக்க வச்சா நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு படிப்பை மட்டும் நம்ம கொடுப்போம். படிப்பை கொடுத்தோம்னா அதுக வாழ்க்கை வந்து நல்லா போயிடும், சரிங்களா? அதுகளோட வாழ்க்கையை அதுகளே பார்த்துக்குவாங்க. படிப்பு மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா போதும், அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப வளர்ச்சி அடைந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களுமே குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவு காசு பணம் சேர்த்து வைக்கிறதுல படிப்புக்காக பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுங்க. அதான் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காசு பணம், நிறையா காசு பணம், நகை, வீடு வாசல் தோட்டம் அப்படின்னு எத்தனை இருந்தாலுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, நம்மளோட வாழ்க்கையை முழுமையடைய வைக்கிறது வந்து குழந்தைகள் தான் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? டெய்லியுமே வீடியோஸ் பாரு, ஷார்ட்ஸ் பாரு, லைவ் போட்டுட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும், ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.